வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 5 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லாயர் பை அருந்தட்ரி வான்ஸ்புய் இந்த எஸ்ஸையை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த எஸ்ஸையில் ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லாயர் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 5 வகையான விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த 5 வகையான விஷயங்களை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக எழுதணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த எஸ்ஸேயில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த எஸ்ஸேயை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் ஒரு 5 வகையான ஃபங்க்ஷன் ஒரு லாயருக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னா, கவுன்சிலிங், ஸ்கில் இன் அட்வொகேசி, இம்ப்ரூவ் த ப்ரொஃபஷன், ரீடிங் பப்ளிக் ஒப்பீனியன், அடுத்ததா அக்செப்டிங் பப்ளிக் ஆஃபீஸ் வென் கால்டு ஃபார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு லாயர் அப்படிங்கிறவர் ஒரு கவுன்சிலராக இருக்கணும். ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலோ, இந்த சொசைட்டிக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலோ, அவர் ஒரு கவுன்சிலராக ஒரு நல்ல ஒரு கவுன்சில் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு லாவோட பிரின்சிபல்லாம் எஃபெக்டிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவர் சவுண்ட் நாலேஜ் உடையவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டத்தில் ஆழ்ந்த அறிவு பெற்ற ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மனித சமுதாயத்தோட நேச்சர் என்ன, இந்த இப்போ இருக்கிற சொசைட்டியோட தன்மை என்ன அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்ததா ஒரு லாயர் அப்படிங்கிறவர் அட்வொகேசி அப்படிங்கிற ஸ்கில்லை டெவலப் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் எப்படி அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, தன்னோட கிளைண்ட்டுக்கிட்டையும் ட்ரையல் கோர்ட்ஸ்லையும், அதே நேரத்தில் அந்த கேஸ் அப்பீல் போகுது அப்படின்னா அங்கேயுமே தன்னோட அட்வொகேசி ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அட்வொகேசி ஸ்கில் தொடர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி மாஸ்டர் பண்ணால் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக ஒரு லாயர் அப்படிங்கிறவர் அவரோட ப்ரொஃபஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், இண்டிவிஜுவலாகவும் இம்ப்ரூவ் பண்ணணும். அதே நேரத்தில் அவர் ஒரு கோர்ட்டில் இருக்கார் அப்படின்னா அந்த கோர்ட்டில் இருக்கிற பார் கவுன்சில்லையும் மற்ற மெம்பர்ஸ்கிட்டையுமே தன்னோட ப்ரொஃபஷனை இம்ப்ரூவ் பண்ணி மற்ற மெம்பர்ஸையும் சேர்ந்து அவர் கூட கோஆப்ரேட் பண்ணுறதுக்காக தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு லாயர் அப்படிங்கிறது நேச்சுரல் சயின்ஸ், அட்வான்ஸ் டெக்னாலஜி, இது எல்லாத்துலேயுமே அவரோட ப்ரொஃபஷனுக்கு எதெல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு லா ஸ்கூல் அப்படிங்கிறது கண்டிப்பாக டீச் பண்ணுறதுக்கு முன் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 4th ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு லாயர் அப்படிங்கிறவர் அன்செல்ஃபிஷ் லீடராக இருக்கணும். ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு பப்ளிக் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்தால் செல்ஃபிஷாக இருந்துடாம நம்ம எல்லாருக்கும் முன்னாடி நின்று போராடணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்க. இதில் ஆத்தர் சார்லஸ் லிண்ட்பர்க்கை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவார். சார்லஸ் லிண்ட்பர்க் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஜெர்மனோட வார் பிளேன்லாம் தாக்குறதுக்கு தயாராக இருக்குது, அடுத்த வேர்ல்டு வார் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பார் முன்கூட்டியே. அதை நியூஸ் அந்த அளவுக்கு பப்ளிக் கிட்ட ஸ்ப்ரெட் ஆகி பப்ளிக் அதை நம்பாததுனால வேர்ல்டு வார் 2 அப்படிங்கிற ஒன்று உருவாகிறதுக்காக காரணமாக இருந்திருக்கும். இதே அவர் தன்னோட விஷயத்தில் ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனை வெளிப்படுத்தி இருந்தார் அப்படின்னா இந்த வேர்ல்டு வார் 2 அப்படிங்கிற ஒரு விஷயமே நடந்திருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு லாயர் அப்படிங்கிறவர் அவருக்கு எப்பெல்லாம் அவர் தேவைப்படுறாரோ அப்பெல்லாம் சேவை செய்யறதுக்காக தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் தன்னோட ப்ரைவேட் கிளைண்ட்டுக்கிட்ட மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காகவும் அவர் ஒர்க் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக இந்த எஸ்ஏல இந்த 5 பாயிண்ட்டை பற்றி தான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இப்போது இந்த எஸ்ஏல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன, அதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸாமில் நம்ம எழுதுறதுக்காக அது என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, கவுன்சிலிங் கிளைண்ட்ஸ். அதாவது ஒரு லாயர் அப்படிங்கிறவர் நல்ல கவுன்சிலராக இருக்கணும் அவரோட கிளைண்ட்ஸுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த சொசைட்டியோட நேச்சரை பற்றியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு
அடுத்ததா அட்வொகேசி, ஸ்கில் இன் அட்வொகேசி. அவர் வந்து அட்வொகேசி ஸ்கில்ல வந்து நல்ல ஒரு மாஸ்டர் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா அவரோட ப்ரொஃபஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இம்ப்ரூவிங் த ப்ரொஃபஷன். அடுத்ததா லீடிங் பப்ளிக் ஒப்பீனியன். அதாவது ஒரு பப்ளிக் ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வரும் பொழுது அங்கே வந்து அவரோட பப்ளிக் ஒப்பீனியனையும் அவர் ஒரு நல்ல லீடராகவும் அவருக்கான இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஒரு முக்கியமான இஷ்யூஸ் வரும்போது ஒரு லீடிங் பப்ளிக் ஒப்பீனியனை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா அக்செப்டிங் பப்ளிக் ஆஃபீஸ். லாயர் வந்து பப்ளிக் ரோலை வந்து ப்ளே பண்ணணும். அதே நேரத்தில் அவங்களோட நாலேஜை வந்து பப்ளிக் இந்த சொசைட்டியில் நடக்கிற ப்ராப்ளத்துக்காக அப்ளை பண்ணி பப்ளிக்கோட நல்லத்துக்காக ஒரு வெல்ஃபேருக்காக வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம வீடியோட எதுக்கு வந்துட்டோம். அந்த வீடியோவில் 5 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லாயர் அந்த எஸ்ஸே வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் 5 முக்கியமான பாயிண்ட்ஸும் நம்ம பார்த்தோம். இது போல் இன்னும் பல வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.